ஒரு ஊர்ல ராம், ரவி, மீனா, செல்வி 4 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் இருப்பாங்க, ஒன்னாதான் பார்க் போவாங்க, ஸ்கூல் போவாங்க, ஒன்னாதான் இருப்பாங்க. அப்ப ஒரு நாள் ராமுவும் மீனாவும் ஸ்கூல்ல பேசிட்டு இருந்தாங்க. ஏய் ராமு, ரெக்கார்ட் எழுதிட்டியா இல்ல எப்பவும் போல வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தியா? ஹே மீனா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? நான் ரெக்கார்ட்லாம் முடிக்கல, வீடியோ கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன். தெரியும் உன்னை பத்தி, அதனாலதான் கேட்டேன். சரி, ஈவினிங் எங்க வீட்டுக்கு வா, நான் எழுதி தரேன் உனக்கு, சரியா? பாய். ராம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போனான். ராம் மீனாவை கலர் ட்ரெஸ்ல பாக்கறான். அவனுக்கு மீனா ரொம்ப அழகா தெரிஞ்சா. டேய் ராம், என்னடா இப்படி பாத்துட்டு இருக்க? உள்ள வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ரெக்கார்ட்லாம் எழுதி முடிச்சிட்டேன், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள வா. மீனா ராம்க்கு ரெக்கார்ட் எழுதிட்டு இருந்தா. ஆனா ராம் மீனாவையே பாத்துட்டு இருந்தான். ரெக்கார்ட் எழுதி முடிச்சிட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ராம், ஹே மீனா, என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் என்ன பிடிக்குமா? ஏய் என்ன பேசுற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஒழுங்கா வீட்டுக்கு போ, நம்ம அப்புறமா பேசலாம் இத பத்தி. ராம் வீட்டுக்கு போயிட்டான். மறுநாள் ரவி எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தான். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்ல டாடி மம்மி வெளியே போயிட்டாங்க, அதனால யாரும் இல்ல. எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, ஜாலியா இருக்கலாம். ஏய் நாங்க வந்துடுறோம், ஜாலியா இருக்கலாம். எல்லாரும் ரவி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராமு மட்டும் சோகமா இருந்தான். என்னடா ராம் சோகமா இருக்க? என்ன ஆச்சு? நீ இப்படி இருக்கதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஜாலியா இருடா. நம்மளாலதான் ராம் இப்படி இருக்கான்னு மீனா தெரிஞ்சுக்கிட்டா. மீனாவும் ராமுவும் தனியா பேசிட்டு இருந்தாங்க. ஏய் ராம், என்னாலதான் நீ சோகமா இருக்கியா? சாரி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உண்மையத்தான் சொல்றியா மீனா? என்ன ஒண்ணு ஏமாத்தலையே? இல்ல ராம், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் மாறி மாறி தன்னோட அன்பை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. இத எல்லாத்தையும் ரவியும் செல்வியும் வெளியில நின்னு கேட்டுறாங்க. 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இவங்களால ஏத்துக்க முடியல. நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு 2 பேரும் பொறாமப்பட்டாங்க. 2 பேரையும் எப்படியாச்சும் பிரிக்கணும் செல்வி. ஆமா, நம்ம கூட இருந்துகிட்டே இப்படி பண்றாங்க, இவங்கள சும்மா விடக்கூடாது. மறுநாள் ராம் மீனாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ ரவி அங்க வந்தான். என்னடா ராம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? யாருக்காக நிக்கிற? இல்லடா, மீனா வரேன்னு சொல்லியிருக்கா, அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. டேய், அவ சுரேஷ் கூட பைக்ல அப்பயே வீட்டுக்கு போயிட்டாளே, நான் தான் பார்த்தனே. அவ அடிக்கடி இப்படிதான் சுரேஷ் கூட பைக்ல வீட்டுக்கு போறா. அது மட்டும் இல்லாம அவனுக்காக ரெக்கார்ட்லாம் எழுதி கொடுக்குறா. எனக்கே ஒன்றும் புரியல. டேய், நீ போய் சொல்ற, அப்படிலாம் இல்ல. நீ யாரையோ பார்த்துட்டு இப்படி சொல்ற. நீ நம்பலனா போய் செல்வி கூடயே கேட்டு பாரு போ. ராம் செல்வி கிட்ட கேட்டான். செல்வியும் மீனாவை பத்தி தப்பு தப்பா நிறைய போய் சொல்லிடுறா ராம் கிட்ட. ராம்க்கு ரொம்ப கோவம் வந்துருது. ராம் கோவத்துல மீனா வீட்டுக்கு போய் மீனாவை ரொம்ப பேசிடுறான். நீ என்ன நம்பலல, போதும், இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேச விரும்பல, நீங்க இருந்து கிளம்பு, பாய். ராம் நடந்த விஷயத்த ரவி கிட்ட சொல்லணும்னு ரவி வீட்டுக்கு வரான். அப்ப அங்க ரவியும் செல்வியும் இப்படி பேசிட்டு இருந்தாங்க. செல்வி, நம்ம பிளான் மாதிரியே அவங்க 2 பேரையும் பிரிச்சிட்டோம். நான் சொன்ன எல்லாத்தையும் ராம் அப்படியே நம்பிட்டான். இனிமே அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. இதெல்லாம் உங்களோட பிளானா? ச்சே, இது தெரியாம நான் மீனாவை திட்டிட்டேனே. உங்களெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் ராம் மீனா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேக்குறான். அதுக்கு மீனா, ராம், நம்ம நிறைய அவசரப்பட்டு முடிவெடுக்கிறோம். நமக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு. அதனால நம்ம இப்போதைக்கு நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போயிட்டு அப்புறமா நம்ம வீட்ல சொல்லி மேரேஜ் பண்ணிக்கலாம். எனக்கும் அதான் சரின்னு படுது. இப்போ நம்ம நல்லா படிப்போம், நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்.